அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களோட குளிப்பு சேராது. ஒன்று, நியத், நோக்கம். வணக்க வழிபாடுகளை சாதாரண செயல்களிலிருந்து வேறுபடுத்துவது நியத்தாகும். இது இதயம் தொடர்பானது. இதற்கும் நாவுக்கும் தொடர்பு கிடையாது. இன்று பலரும் செய்து வரும் செயலான நியத்தை நாவால் உச்சரிப்பது என்பது நூதன வழிமுறையாகும். அதற்கு ஷரியத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இதனை புறக்கணிப்பது அவசியமாகும். நியத்திற்கு ஆதாரமான ஹதீஸ்: செயல்கள் அனைத்தின் விளைவுகளும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. மனிதன் எதை எண்ணுகிறானோ அதற்குரிய பலன்தான் அவனுக்கு கிட்டும். ஆதாரம் புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. இரண்டாவது விஷயம், உடல் முழுவதும் கழுவுதல். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் ஜுனூபாலியாக குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்து துப்புரவாகி விடுங்கள். திருக்குரான் 5:6. மேலும் இறைவன் கூறுகின்றான், இன்னும் மாதவிடாய் குறித்து சட்டம் பற்றியும் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும், அது ஒரு தூய்மையற்ற நிலை. ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். திருக்குரான் 2வது அத்தியாயம் 222வது வசனம். தூய்மையாகும் வரை என்றால் குளிக்கும் வரை என்று பொருள். இந்த கருத்தையே பின்வரும் வசனம் விளக்குகின்றது: இறைநம்பிக்கை கொண்டவர்களை, நீங்கள் போதையோடு இருக்கும் நிலையில் தொழுகையை நெருங்காதீர்கள். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை அறிகின்ற போதுதான் தொழ வேண்டும். மேலும் நீங்கள் பெருந்துடக்குடையவர்களாய் இருக்கும் நிலையில் குளிக்கின்றவரை தொழுகையை நெருங்காதீர்கள், பாதையை கடப்பவர்களாக இருந்தாலே தவிர. திருக்குரான் 4வது அத்தியாயம் 43வது வசனம். உடல் உறுப்புகள் அனைத்தையும் கழுவுவதற்கே குளிப்பு என்று கூறப்படும். குளிப்பின் ஃபர்லு 2. ஒன்று நியத்து, இன்னொன்று உடல் முழுவதும் கழுவுதல். குளிப்பு அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.